யாரையுமே வந்து ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கேன் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் அந்த லாஸ்ட் சண்டே வந்து ஊருக்கு போனேன். அதாவது திடீர்னு கிளம்பிட்டேன். மத்தியானம் போல இருக்கும் கிளம்புனேன். போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா 8:00 ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்னலில் விழுந்துருச்சு. நான் சிக்னலில் மாட்டிட்டேன். எப்பவுமே சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுட்டு காசு கேட்பாங்க. அப்புறம் வயசானவங்களா இருந்தால் டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது டிஃபன் வாங்குறதுக்கு காசு கேட்பாங்க. சில பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்களும் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு கார் நின்றுட்டு இருந்தது இல்லையா, அங்கே வந்து ஒரு வயசானவர் வந்து ரொம்ப நேரமா அந்த ஏதோ சொல்றாங்க, என்ன பண்றாங்க, எங்களுக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எதுவும் சரியா தெரியல. ஏதோ ஆர்கியூ போற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவரு வந்து முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாரு. நம்ம வண்டி பக்கமா தான் திரும்ப வந்துட்டு இருந்தாரு. அப்ப நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தாரா. நான் என்ன சொல்றேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஒருவேளை இவர் குடிக்கிறதுக்கு காசு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரு எப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து வராரு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வண்டி கிட்ட தான் வந்தாரு. உடனே எங்க ஹஸ்பண்ட் அவர் வரும்போதே காசு ரெடியா எடுத்து வச்சாரு. அன்னைக்குன்ற டைம்ல பாத்தீங்கன்னா காசு எதுவும் சில்லற இல்ல, காசு எதுவுமே நாங்க எடுத்துட்டு போல. அர்ஜென்ட்ல போனதுனால நம்மளுக்கு எதனா வேணும்னா ஜிபே இருக்கு வாங்கிக்கலாம், ஃபோன்பே இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க எடுத்துட்டு போகாம வந்துட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க வண்டியில எங்கேயோ இருந்த சில்லறை எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 7 ருபீஸ் இருந்தது. இதை கொடுத்துட்டு அவர் வந்தாருன்னா சொல்லி என்கிட்ட கொடுத்தாரா. சரி, அவரு நம்ம வண்டிக்கிட்ட வந்தோடனே நானும் கொடுத்த உடனே அவர் கையை வந்து இப்படி தள்ளிட்டாரு. என்னடா இது காசு கொடுத்தா இந்த மாதிரி தள்ளுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நான் கவனிக்கல. அவர் வந்து கையில மக்கு, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரு, அப்புறம் துணிக்காய போடுற கிளிப்பு, அப்புறம் ப்ரஷ் போடுவோம் இல்லையா துணிக்கு, அது எல்லாமே வச்சிருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு விஷயமும் நடந்தது. அப்பதான் எனக்கு தெரியும் அவருக்கு வாய் பேசவும் வராது அப்படின்னு தெரியும். ரெண்டாவது வந்து அவரு கால் வந்து நான் நான் இவர் ஒரு குடிகாரரு போல, குடிக்கிறதுக்கு காசு கேட்கறாரு அதனால தரல அப்படிதான் ஆர்கியூ பண்றாருன்னு நான் பேசிட்டு இருந்தேன்ல எங்க ஹஸ்பண்ட் கிட்ட. எனக்கு அப்பதான் தெரியும் அவர் வந்து கால் வந்து பிசிக்கலி சேலஞ்சரு, அவரால் வந்து சரியா நடக்க முடியாது. தலையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கு அவருக்கு. ஸோ அதனாலதான் அவர் அப்படி நடந்து வந்திருக்காருன்றதே எனக்கு அப்பதான் தெரியும். அப்போ அவர் வந்து வாய் பேச முடியாது இல்லையா, ஸோ பாஷையிலேயே வந்து சொன்னாரு, எனக்கு வந்து ஓசில எல்லாம் காசு வேண்டாம், நீங்க இங்க நான் வச்சுக்கிற பொருள் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. எனக்கு வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. எப்படிப்பா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இப்படிப்பட்ட பர்சனை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம், ஒரு மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கலாங்க. ஏங்க பெருசா செட்டில் ஆனவங்கள தான் நம்ம மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணுமா? இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம ஹார்ட்ல டச் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா அதை மோட்டிவேஷனாவோ இன்ஸ்பிரேஷனாவோ எடுத்துக்கலாம்ல. அப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட அன்னைக்குன்னு பார்த்து நான் ஏதோ காசு எடுத்துட்டு போலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோட பர்ஸ் தேடுறேன் நானு. என்னோட பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க சிக்னல் வேற வந்து முடிய போகுது. சிக்னல் போட்டாங்கன்னா எல்லாருமே வண்டி எடுத்துருவாங்க இல்லையா, கிரீன் சிக்னல் விழுந்துருச்சுன்னா. ஸோ நான் ஃபாஸ்டா தேடுறேன். அப்போ என்னோட ஹேண்ட்பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 ருபீஸ் கிடைச்சிது. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் என் ஹஸ்பண்ட் கொடுத்த ஒரு 7 ருபீஸ், என்கிட்ட இருந்து ஒரு 12 ருபீஸ், 19 ருபீஸ் தான் இருந்ததா. ஸோ இதுல என்ன வாங்க முடியும் அங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்ட ரேட்டு. அப்ப அந்த ஸ்க்ரப்பர் 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன் 19 ருபீஸ் தானே இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைகிலே சொல்லிட்டு வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போனாரு. ஆனா அந்த ஸ்க்ரப்பரை வாங்கிட்டு வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்தா கூட சரி, ஒரு வாரம் ஆகுது இது நடந்து. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்குது. ஏன்னா சும்மா நிறைய பேர் காசு கேட்டிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்குன்னு சொல்லியே கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தைய வச்சுலாம் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம இல்லைன்னு சொன்னா கூட விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் கேட்பாங்க. நான் கொடுத்துருக்கோம் நாங்க காசு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படிலாம் இருந்தது, கொடுத்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து 1 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா அவர் சும்மா வேணாம்னு சொல்லிட்டாரு. எதனா ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்படி இருந்தும் நாம 1 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டோம்ல, அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு.
உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு புத்தகத்தோட அட்டைய வச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு இந்த தப்பு தான் செஞ்சேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இப்போ வரைக்கும் கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் எப்போ ஊருக்கு போவேன், அவர் அதே இடத்துல இருப்பாரா, அவரை பார்க்க முடியுமா, கொஞ்சம் நிறைய காசு எடுத்துட்டு போகணும், அவர்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்மளே கொஞ்சம் வாங்கிக்கணும் அப்படின்லாம் கூட எனக்கு தோணிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.